வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து தங்கத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டே வரோங்க. இது ஒரு வீக்லி அனாலிசிஸாக நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பாப்புலர் வீடியோஸ்க்கு கீழே பிளேலிஸ்ட்டில் கடைசியாக கோல்டு அண்ட் சில்வர் அனாலிசிஸ், தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகம் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த வாரம் என்ன நடந்தது, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே வரோம். இது இல்லாமல் நீங்கள் தங்கம் மட்டுமே ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் 95% தங்கத்தை பற்றி மட்டுமே பேசிட்டு வரோங்க. அதாவது அன்னன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது, மேக்ஸிமம் காலையில் ஒரு என்னுடைய வியூ என்ன அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நியூயார்க் ஓப்பனுக்கு அப்புறமா எதனாச்சும் பேட்டர்ன்ஸ்லாம் இருந்தது, ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போஸ்ட் திரும்பவும் கூட பண்ணுவோம். இந்த மாதிரி கடைசியாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஹையர் ஐ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கேன். ஜஸ்ட் மேக்கிங் ஹையர் ஐஸ் வெரி ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, எப்படி நீங்கள் இந்த லைன்ஸ்லாம் வரையலாம், ஒருவேளை நீங்கள் ஒரு லைனை வரைஞ்சிட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் தங்கத்தில் மட்டுமே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குங்க. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, சார்ட் எல்லாமே ஒரே சார்ட்டு தான். இது நம்ம தான் வேறு வேறு பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறோம். ஸோ சார்ட்டு கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். அதனால் நீங்கள் தங்கம்னா தங்கத்தில் நான் ட்ரேட் பண்ணலையே, அதனால் நான் இது பார்க்க தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்த பேட்டர்ன் எல்லாமே எல்லா சார்ட்லேயுமே வர்ற பேட்டர்ன்ஸ் தான். அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் ஒரு வீடியோ பார்த்த உடனே ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரைகிறது, நான் 1 ஹவரை பயன்படுத்துவா, 5 மினிட்ஸை பயன்படுத்துவா, டெய்லி பயன்படுத்துவா, ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணவா இல்லை ஃபியூச்சரை பார்த்து ட்ரேட் பண்ணவா, இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே பிகினர்ஸ் கைடு அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கோங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். கிட்டத்தட்ட உங்கள் சந்தேகங்கள் தீரும். சரிங்களா? அதே மாதிரி ட்ரேடிங் பழகலாம் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடு எடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ ப்ரெஷர் உங்களுக்குள்ளே பில்டப் ஆகுது, ஸோ சைக்கலாஜிக்கலாக எவ்வளோ ப்ரெஷரை அது க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி, அதை எப்படி எதிர்கொள்ளலாம், ஸோ சிம்பிளான விஷயத்தை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணி எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு பேங்க் நிஃப்டியில் ஆயிலில் ஸ்டாக்ஸில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோங்க. முடிஞ்சால் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை அதுக்காக பார்க்கலாம். ஸோ ரொம்ப பெரிய பெரிய வீடியோஸாக இருக்குது, நான் ஷார்ட்டாக எதனாச்சும் உங்களால் சொல்லித்தர முடியுமா அப்படின்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஷார்ட் வீடியோஸ் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேனலை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது கோல்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய ஒரு மெசேஜ். For 3 weeks I have been watching your videos. Thanks for the very intensive teaching. I have been trading for some years but haven't made consistent profits. Now I understand where I am stuck. I have removed all the indicators and will never use them again. இது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆரம்பத்தில். நீங்கள் ஏன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப நம்பி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இத்தனை வருஷமாக. அதை திடீர்னு ஒரே நைட்டில் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நான் வேறு மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் கடினமாக இருக்கும். பட் ஆனால் அதை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சார்ட்டை பார்க்குற விதமே கண்டிப்பாக மாறிடும். ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ வில் ப்ராக்டிஸ் ஃபார் 6 months ஆஸ் யூ சஜஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வார்த்தையை காப்பாற்றுங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு சரியான முறையில் நீங்கள் பயிற்சி மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு ட்ரேடராக வரலாம். அது ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸை மட்டுமே பயன்படுத்தி உங்களால் அதை செய்ய முடியும். என்னால் முடியுது, அதனால் உங்களாலையும் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு நிறைய டைம் எடுத்தது, நானே கற்றுக்கிட்டதுனால. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர்றதுனால நீங்கள் இன்னும் கூட என்னில் பாதி 50% டைம் எடுத்திங்கன்னா கூட போதும், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். So I have seen many others video but none with this level of intensity. From this video alone I have made more than 10 slides. பரவாயில்லையே. ஓகே, சூப்பருங்க. இந்த மாதிரி நீங்கள் குறிப்பெடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் கூட நீங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
தேங்க்ஸ் சசி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட்னஸ். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், அவசரப்படாதீங்க. அவசரப்படாமல் முதல்ல பயிற்சி மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அடுத்தடுத்து வந்து வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படின்னு இதை பார்த்தோன்னே வந்து சில பேர் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி பயிற்சி செய்வது 6 மாத காலம் 500 முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டேங்க. ஒரு 10-15 நாளில் வந்துட்டு ஒரு பாப்புலர் வீடியோவாக வந்து 20,000 பேருக்கு மேலே வந்து பார்த்துருக்குறீங்க. ஸோ இதில் எத்தனை பேர்த்துக்கு வந்து புரிஞ்சுது, எத்தனை பேர் நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக பயிற்சி பண்ணுங்கள், ஜெயிக்கலாம். சரிங்களா? சரி, நம்ம கோல்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கோல்டு சார்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா கிளியராக தெரியும். பட் இதையே நான் வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா பிகினர்ஸ் கைடில் போயிட்டு இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மட்டும் பாருங்கள் போதும், இல்லை வாரத்துக்கு ஒரு வீடியோ பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்கிறனோ அதை வந்து அந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். வேறு சார்ட்டில் நான் ட்ரேட் பண்ணுறது, நான் கோல்டு ட்ரேட் பண்ணுறதில்ல, நான் ஏன் அந்த சார்ட்டை பார்க்கணும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சார்ட்டு எல்லாமே ஒன்று தான். அதில் வர்ற லாஜிக்கு, அதில் வர்ற பேட்டர்ன்ஸு எல்லாமே ஒன்று தான். உங்களுடைய அதாவது கேபிட்டல் எப்படி இருக்குது, எதை ட்ரேட் பண்ணலாம், அதாவது ஆப்ஷன் தான் என்னால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ்லேயும் அதே பேட்டர்ன்ஸ் தான், அதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். நீங்கள் ஆப்ஷன் செயின் பார்க்க தேவையில்ல, இல்லை வேறு அந்த காமா வேல்யூ, அந்த வேல்யூ, இந்த வேல்யூ, எந்த வேல்யூயும் பார்க்க தேவையில்ல. சரிங்களா? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே வச்சு நீங்கள் அழகாக வந்து ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல கொஞ்சம் பொறுமை வேணும். என்னோடய வீடியோவை நீங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கனாலே அந்த பொறுமை உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா 1 மணி நேரம் வீடியோவை நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொறுமை வந்துருச்சு. அடுத்து வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுறது தான் அடுத்த லெவல் அப்படின்ட்டு நீங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ட்ரெண்ட் லைன் இருக்குங்க. ஸோ ப்ரீவியஸாக நடந்தது தான் சொல்கிறேன். இப்போ இந்த வாரம் என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2 ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த 2 ட்ரெண்ட் லைன்லேயும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது. என்ன நடந்திருக்கு, பேங்க் நிஃப்டி உங்களால் ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஒரு சின்ன ஃபாலு, அதுக்கப்புறமா வந்து பேங்க் நிஃப்டியில் இப்படி ஒரு ஃபால் இருக்கும், அப்புறமா ஒரு பெரிய ஃபால் இருக்கும், அப்புறமா பேங்க் நிஃப்டி இப்போ வந்து இந்த லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணல, அதனால் நான் பேங்க் நிஃப்டி பார்க்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. எல்லாத்தையுமே பாருங்கள், எல்லா சார்ட்டுமே வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். பேங்க் நிஃப்டியை வச்சுக்கிட்டு எப்படி வந்து நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் கோல்டை சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்காதீங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதை நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருக்குறோம். இது சரியாக வரையலைன்னு சொல்லிட போகிறீங்க, அதனால் சரியாக கூட நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிட்றேன். இது பாருங்கள், ட்ரெண்ட் லைன் வந்து அழகாக வந்து இந்த மாதிரி வந்து இந்த டிகிரிலாம் பார்த்துக்கோங்க. இது ஒரு மாதிரி டிகிரியில் வந்து வந்துகிட்டு இருக்குது. அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. 40 டிகிரி, 45 டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி. இது கண்ணில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்க பழகிடும் உங்களுக்கு. இது ஒரு மாதிரி வருது. இது வந்து அப்படியே மேலேருந்து அப்படியே மொத்தமாக கீழே சரிஞ்சு விழுந்த மாதிரி விழுந்திருக்கு. ஸோ இதுதான் சொல்கிறேன். ஆங்கிள் டிகிரியா ஆங்கிளா தெரிலப்பா, ஏதோ ஒன்று இங்கேருந்து இப்படி வந்துதான். கான்செப்டை மட்டும் பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். சின்னதாக விழுந்துருக்குறானா, அடுத்து வந்து கொஞ்சம் பெருசாக விழுந்துருக்கானா, அடுத்து இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக விழுந்துருக்குறானா, அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறான், இங்கிருந்தே இவன் வந்து போயிட்டான். பேங்க் நிஃப்டி வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்குது இப்போது? பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணிகிட்டே இருக்குது. பேங்க் நிஃப்டி இங்கே வரைக்கும் வந்திருக்கிறான். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இங்கே வரைக்கும் வந்துருக்குறான். வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ மேலே வந்து இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பிரேக் பண்ணானா எங்கே போவான் பேங்க் நிஃப்டி? நான் என்ன சொல்கிறேன், மேலே போயிடுவான். 2000 போவான், 52,000, 52,500, 53,000 போயிடுவான்னு சொல்கிறேன். ஏன் அந்த மாதிரி நான் வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்? இந்த மாதிரி நான் பார்க்கறதுனால. இது கன்ஃபார்மாக இப்படி தான் போகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. பட் ஆனால் நிறைய தடவை போயிருக்கு. இப்படி வந்தான் அப்படின்னா நிறைய தடவை போயிருக்கு.
அப்போ இந்த தடவையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேயே நீங்கள் ப்ரீவியஸ் அதாவது தினம் ஒரு பார்வையை நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா, இந்த தினம் ஒரு பார்வை அப்படின்ட்டு இந்த பிளேலிஸ்ட் ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸை தினமும் வந்து நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னா கிளியராக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருப்பேன், இது வந்து ஒன்று இங்கிருந்தே மேலே போக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இந்த லோ வரைக்கும் வந்துட்டு மேலே போகும் அப்படின்னு. அதாவது பேங்க் நிஃப்டியில் சொல்கிறேன். ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே அந்த மாதிரி நடக்குது, ப்ரீவியஸாக நடந்துருக்குது, வேறு டைம் ஃப்ரேமில் நடந்துருக்குது. நான் எந்த டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணேன்னு நீங்கள் கேட்குறீங்க, எல்லா டைம் ஃப்ரேமையும் யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது 1 ஹவர். 1 ஹவரில் அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி 5 மினிட்ஸில் போய் ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? இது இந்த மாதிரி போச்சா? சரி, ஓகே. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பாக விழுந்துருக்குது மேலேருந்து கீழே. இந்த மாதிரி இல்லை, இது ரொம்ப இப்போ ட்ரெடிஷ்னலாக வர ட்ரெண்ட் லைன் இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. பட் ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், மேலேருந்து கீழே விழுந்துருக்குறான், மேலேருந்து பெருசாக கீழே விழுந்துருக்குறான். அந்த பெருசாக கீழே விழுந்ததுக்கப்புறமா வரும்போது என்ன பண்ணுவான், ஈக்குவல் லெவல்லேருந்து மேலே போவான், இல்லைனா ஃபெயில்டு லோ அங்கேருந்து வந்து மேலே போயிடுவான். கிட்டத்தட்ட திரும்ப ஈக்குவல் லெவலுக்கு வந்து தான் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி விழுந்துட்டு இந்த மாதிரி போய் இப்படி கீழே வந்தானா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த இடத்துல நான் என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு, நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து பை பண்ணுவேன், நான் இந்த இடத்துல பை பண்ணோன்னா அவன் வந்து மேலே போயிட்டான், நான் இந்த இடத்துல பை பண்ணேன், அதாவது இது கீழே வரும்போது சொல்கிறேன், இங்கே பை பண்ணேன், இங்கே ட்ரை பண்ணேன், அப்புறம் நான் இங்கே ட்ரை பண்ணேன், பெருசாக கீழே போகிறேன். நீங்கள் ட்ரையே பண்ண மாட்டீங்க, இந்த பையெல்லாம் எடுக்கவே மாட்டீங்க. எடுத்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க, அதுவும் ஸ்டார்டிங்லேயே எடுக்க மாட்டீங்க. இந்த பையை வேணால் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. இப்படி போகிறான் இப்படி வரான், என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இங்கே சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுப்பீங்க. அந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்ததுன்னா கீழே வருவான்னு தெரியும். எவ்வளோ தூரம் வருவான்லாம் தெரியாது, பட் ஆனால் கீழே வருவான். இங்கே ஆரம்பத்துலேயே உங்களுக்கு இந்த ட்ரெண்டு வந்து தெரியாது, பட் ஆனால் இந்த 2 பாயிண்ட்டே கனெக்ட் பண்ணி இப்படி இழுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆனால் பார்த்தீங்களா, ரிஜெக்ட் ஆனோடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓஹோ இவன் கண்டிப்பாக கீழே போவான். இந்த இடத்துல பை பண்ணுறது ரிஸ்க்கு நம்மளுக்கு. ஏன்னா அடுத்த சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது, இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் ஐ எம் நாட் கோயிங் டு டேக் ரிஸ்க் ஃப்ரம் திஸ் பிளேஸ். இங்கே வேணால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம், செல்லு மாதிரி தெரிஞ்சுதுன்னா கூட நீங்கள் செல் பண்ணிங்கன்னா கூட சரன்னு கீழே வந்துட்டான். சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஐடியா தாங்க. மேலே இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆச்சு, பிரேக் ஆச்சு, கீழே வந்துருச்சு. ஸோ அதுவும் ஒரு ட்ரெண்டு தான், அது அப் ட்ரெண்டு. சரியா? இப்போ இங்கே என்ன நடந்தது, இங்கேருந்து இப்படி வந்தான் இப்படி மேலே போகிறான். இப்போ மேலே போகும்போது என்ன பண்ணுவான், ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறான், மேலே போகணும்னு முடிவு பண்ணிட்டான்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து செல் பண்ண, இதுதான் ஃபஸ்ட்டு லெவல். சில பேர் இதை சொல்லுவாங்க, பட் ஆனால் இது மேலே இப்படி கீழே வந்து இப்படி போயிட்டு இப்படி இங்கே தான் அவனுக்கு ஒரு இன்டென்ஷனே இருக்குது. இங்கே தான் பையர்ஸ் எல்லோரும் கேதர் ஆகிறாங்க, ஓகே மேலே கொண்டு போகலாம் அப்படின்னு. அப்போ மேலே போகும்போது ஃபஸ்ட்டு லெவலில் இதை வந்து கட் பண்ணிட்டான் பார்த்தீங்களா. இதை கட் பண்ணோடனே நீங்கள் உங்களுக்கு அடுத்த ஐடியா என்ன இருக்கணும் உங்ககிட்ட அப்படின்னா, இவன் மேலே தான் போகிறான், அதனால் எப்போல்லாம் அவன் வந்து இந்த மாதிரி வந்து புல் பேக்கு வர்றானோ அப்போல்லாம் நான் தைரியமாக ஐம் கோயிங் டு டேக் எ பை ட்ரேட் அட் திஸ் லெவல்ஸ். இந்த லெவல் என்ன பண்ணணும், இந்த லெவல் வந்து இது வரைக்கும் தான் வரணும், இது வரைக்கும் வரலாம், தப்பே இல்லை, அப்புறம் திரும்பவும் மேலே போயிடுவான். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இங்கே என்ன நடந்துருக்குது, நீங்கள் வந்து இதில் செல் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம், என்ட்ரி எட்டு எக்ஸிட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் இஸ் கோயிங் டுவோர்ட்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் லெவல், எக்ஸ்ட்ரீம் லெவல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம், ஏற்கனவே இங்கிருந்து தான் கீழே வந்துருக்குறான், திரும்பவும் வந்து மேலே அதே லெவலுக்கு போய்ட்டு விழுந்துருக்குறான். திரும்பவும் இவன் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, அதே லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 1 ஹவரில் நம்ம இந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும், ரொம்ப க்ளோஸாக வந்து பார்த்து இவன் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், இவன் வந்து மேலே போயிட்டு இருக்கான், இதை பிரேக் பண்ணிட்டான் மேலே போயிட்டான், இதை பிரேக் பண்ணிட்டான் மேலே போயிட்டான், இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இங்கே போகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணக்கூடாது, இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. ஏன்னா மேலே வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கிறான். அப்போ கீழே வந்துட்டு இப்படி தான் போகணும், இப்படியே போகணும். அடுத்தடுத்த லெவலில் வந்து அவன் வந்து கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணனா வேலை முடிஞ்சுது, திரும்ப வந்து கீழே வந்துட்டு தான் போவான். சரியா? அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஐடியா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் 5 மினிட்ஸில் போயிட்டு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகணும். ஸோ 1 ஹவரில் இந்தளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இந்த கிடைச்ச டீட்டெயில்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம 5 மினிட்ஸில் போய் பார்க்குறோம். 5 மினிட்ஸில் வேறு மாதிரி தெரியும். சார்ட்டே நீங்கள் வந்தீங்கன்னா வேறு மாதிரி தெரியும். என்ன பண்ணிகிட்டு இருக்கான், மேலே போயிட்டு இருக்கான். என்ன எப்படி மேலே போகிறான், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போனவன் என்ன பண்ணியிருக்கிறான், மேலே போக முடியாமல் நிற்கிறான். இந்த கேப் பார்த்துக்கணும். எப்போவுமே பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இந்த கேப்பில் தான் தெரியும் உங்களுக்கு. இங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை பாருங்கள். ப்ரீவியஸாக நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இப்போ தான் அந்த 1 ஹவரில் வந்து உங்களுக்கு வந்து சொன்னேன். ப்ரீவியஸாக ஒரு லெவல் இருக்குது அப்படின்னா இப்படி மேலே போய் கீழே வர்றான், மேலே போய் கீழே இதை பிரேக் பண்ணி போகக்கூடாது. போனான்னா திரும்ப வந்து கீழே போயிடுவான். எந்த அளவுக்கு வந்து வந்துட்டு போயிருக்கிறான் பார்த்தீங்களா? இந்த லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நீங்கள் லைன் போட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் லைன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்க மாட்டாங்க, ஆனால் ரொம்ப பயமுறுத்துவான். நீங்கள் பயிற்சி பண்ணும்போது நான் இதான் சொல்கிறேன், இதை தான் நான் பார்க்க சொல்கிறேன். இதில் யாராச்சும் பை பண்ணுவீங்களா? இங்கேருந்து எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் பாருங்கள், எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆகிருப்பான். இந்த ட்ரேடு எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்த இடத்துல வந்து இந்த ட்ரேடை எடுக்காதீங்கன்னு நான் சொல்ல, செல் ட்ரேடு தான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன் அந்த மாதிரி நான் வந்து இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, 1 ஹவரில் உங்களுக்கு தெரியும் இஸ் கோயிங் அப், ஷுட் கோ அப் டு த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சதுக்கப்புறமா நான் இந்த இடத்துல வந்து செல்லே பண்ண முடியாதா, பை மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். மேலே போய் க்ளோஸ் வச்சுருந்தான், பாடி க்ளோஸ் வச்சிருச்சா, எக்ஸிட் அவ்வளோதான். இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வைக்கலையா, கீழே வரைக்கும் வர்றானா, இந்த லெவலில் கூட உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கூட ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவன் கீழே போக மாட்டான், போகக்கூடாது. புரியுதுங்களா? எங்கேருந்து மேலே போனான் பார்த்தீங்களா, எப்படி உங்களை மிரட்டினான் பார்த்தீங்களா? ஒரு பீரிஷ் கேண்டில், அடுத்த பீரிஷ் கேண்டில், அடுத்த பெரிய பீரிஷ் கேண்டில், அடுத்து மேலே போயிட்டான். பயிற்சி பண்ணும்போது ஒரு சார்ட் சும்மா அப்படியே எடுத்துகிட்டு இது இப்படி நடந்தது, அது அப்படி நடந்தது, இது இப்படி போச்சு அப்படி போச்சுன்னா அப்படி தள்ளிக்கிட்டே வந்து போகவே போதும். ஒரு கேண்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான். 1 ஹவரில் வந்து இந்த மாதிரி போயிருக்கிறான். அப்போ 5 மினிட்ஸில் வந்துட்டு வந்தோடனே வந்து உங்களுக்கு வேறு ஐடியா வந்து கிடைக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டான். மேலே போய்கிட்டே தான் இருந்தான், பட் ஆனால் ஸ்லோ டவுன் ஆகிருக்கிறான். இப்போ இதை கட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் கீழே வந்தானா இதனா கட் பண்ணக்கூடாது. இங்கே வந்தானா நீங்கள் என்ன ட்ரை பண்ணுவீங்க, பை ட்ரேட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. ஏன் 1 ஹவர் வந்து உங்களுக்கு வந்து மேலே போயிட்டு இருக்கு, அதனால் கண்டிப்பாக வந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் இங்கேயே ட்ரை பண்ணலாம். கீழே வந்து க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிடலாம். சரிங்களா? பார்ப்போமா என்ன நடந்தது அப்படின்ட்டு. சரி, ஓகே. 1 ஹவரில் உங்களுக்கு ஐடியா இருக்குது. மேலே எங்கே போகணும், மேலே போகணும், எல்லாம் தாண்டி இங்கே வரைக்கும் போகணும். ஸோ 5 மினிட்ஸில் அதுக்கான சிக்னல் கொடுத்துட்டு மேலே போயிட்டு இருக்கான். சும்மா மேலே கீழே அப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருக்குது ப்ரைஸ். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பீங்க, இந்த இடத்துல செல் பண்ணால் ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பீங்க, இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தால் லாஸ் பண்ணியிருப்பீங்க, சின்ன லாஸ். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பீங்க. புக் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சின்ன லாஸ் சின்ன ப்ராஃபிட். சரிங்களா? சரி, ஓகே, ரைட், சூப்பர். இது கூட கொஞ்சம் கூட முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டேஸ் ஐ தான். அந்த டேஸ் ஐக்கு திரும்ப வந்துட்டு கீழே தான் வந்துருக்குதான். ஓகே, சரி, ஓகே. மண்டேலேருந்து வில் ஸ்டார்ட். இந்த வாரம் திங்கக்கிழமைக்கு எங்கே வந்து போனால் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக சப்போர்ட்டில் இருக்க, சப்போர்ட்லேருந்து மேலே போக ட்ரை பண்ணுது ப்ரைஸு. இங்கேருந்து வீக்காக இருக்குது நமக்கு தெரியும். இதுக்கு மேலே எப்போ மேலே போகிறானோ அப்போ தான் வந்து மேலே வில் கோ. அது வரைக்கும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே.
கீழே திரும்ப வந்து அதே சப்போர்ட்டுக்கே வந்துக்கிட்டே இருக்கிறான். இந்த சப்போர்ட்லேயே வந்து நின்றுக்கிட்டே இருக்குது ப்ரைஸு. எவ்வளோ நேரமாக இந்த இடத்துல வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக வந்து ப்ரைஸ் வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்குது பார்த்தீங்களா. என்ன பண்ணான் கடைசியாக வந்து மேலே போக முடியாமல், அதாவது ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டே இருந்தது ப்ரைஸு. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தினான்னா என்ன பண்ணுவான், இன்னும் கீழே வர வாய்ப்பு இருக்குது. எங்கே இதை கட் பண்ணக்கூடாது. இதை கட் பண்ணாமல் திரும்ப வந்து மேலே டேக் ஆஃப் ஆனான்னா டேக் ஆஃப் ஆகி மேலே போயிடுவான். சரிங்களா. 1 ஹவரில் போய் நம்ம வந்து என்ன பண்ணணும், லைனை போட்டு வச்சுக்கணும். எதை லைனுன்னா கூட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஒரு ஜோனை போட்டு வச்சுக்கோங்க. ப்ரைஸு கீழேலாம் வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஜோனை கட் பண்ணக்கூடாது. ஜோனை கட் பண்ணிட்டான் வேலை முடிஞ்சுது. திரும்ப வந்து கீழே வந்து தான் போவான். சரியா. சரி, ஓகே. அப்பப்போ இந்த ட்ராயிங்லாம் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியும். ப்ளஸ் நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா. இதை டெலிட் பண்ணிடுவோம், இது தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் ப்ரைஸு, நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ எங்கேயாவது ட்ரெண்டெல்லாம் வரைய முடியும் அப்படின்னா ட்ரெண்டை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும். மேலேருந்து கீழே வந்தால் மேலே போக முடியாமல் கீழே வந்தால் மேலே போக முடியாமல் கீழே வந்தால், அதனால் கட் பண்ணி ஒன்று ஐதர் இவன் மேலே போகணும், கட் பண்ணானா மேலே இங்கே வரைக்கும் போயிடுவான், இல்லை கட் பண்ணானா கீழே வந்துடும். கீழே இந்த லெவல் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, ஓகே. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்குது ப்ரைஸு, இதை கட் பண்ணிட்டான். கீழே இந்த லெவலுக்கு வருவான் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தா, ஆனால் அவன் வரல. வராமலே வந்து இந்த லோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், திரும்ப திரும்ப வந்து வரும்போது அந்த இடத்துக்கு வர முடியாமலே இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் ஒரு நல்ல ஒரு வால்யூம் கேண்டில் வந்தது. இந்த வால்யூம்லேருந்தே அந்த வால்யூம் அப்படியே பிடிச்சி மேலே கொண்டு போயிட்டே இருக்கான். எங்கே வரைக்கும் போயிடுவான், இங்கே போயிடுவான் கண்டிப்பாக. இது எப்போ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, மேலே தான் போகிறான் அப்படிங்கிறத வந்து எப்போ உங்களால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுது. மேலே தான் போகுது அப்படிங்கிறது 1 ஹவரில் உங்களுக்கு தெரியும். எங்கேருந்து போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த இடத்த பிரேக் பண்ணுற மாதிரி வந்தான். பையர்ஸோட இன்வால்மெண்ட்டு பார்த்தீங்களா, எல்லாத்துலேயுமே வந்து ட்ரெண்டு தாங்க. குட்டி குட்டியாக இருந்தது, பையர்ஸ் வந்து எவ்வளோ பை பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க ப்ரைஸு. எக்ஸாக்டாக குரூப்பில் டூப்பில் தான் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தவன் கீழே வர முடியல, திரும்ப மேலே போயிட்டு கீழே வர முடியல, திரும்ப மேலே போயிட்டு அப்படியே வந்து மேலே போயிட்டேன். ஸோ 1 ஹவர் அனாலிசிஸை நீங்கள் இந்த மாதிரி வந்து பொறுமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடாக ஈஸியாக நீங்கள் உங்களால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இங்கே வரல ப்ரைஸ், இங்கே வந்து தான் வாங்கியிருப்பீங்க. இங்கே வராமலேயே மேலே போனால் கூட உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா யூ கேன் மேக் ஒண்டர்ஸ். இப்போது இங்கேருந்து கீழே வருவான்னு எதிர்பார்த்தாங்களா ஃபஸ்ட் லெவலில். இன்னைக்கு இதை ஹை வந்து இதுதானே, இன்னைக்கு இதை ஹைக்கு கரெக்டாக போயிட்டு ப்ரைஸ் வந்து எப்படி வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது பாருங்கள். இன்னைக்கு இதை ஹைக்கு போயிருக்கிறான், அந்த ஹைலேருந்து எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான், இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் அதை பெருசாக சின்ன 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 ரிஜெக்ஷன் இருக்குது. ஆனால் இந்த மேலே வரைக்கும் போனதில் இதுதான் வந்து குரூப்பில் டூப்பு கேண்டில். அந்த கேண்டிலோடைய பாடி வரைக்கும் வந்தானா, வந்துட்டு மேலே போயிட்டான். ஒரு லாட் சைஸுக்கு $400 கொடுத்துருப்பான் ப்ராஃபிட். இந்த இடத்துலேருந்து சொல்கிறேன், நல்லா புல்லிஷாக தான் மேலே போனான். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடையாது. டே சைட்லேருந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன், எங்கே வரைக்கும், அடுத்த லெவல் வரைக்கும். நீங்கள் அப்படியும் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படியும் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த லெவலை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தது ப்ரைஸு. ஒரு கட்டத்தில் அதை பிரேக் பண்ணி மேலே போன ப்ரைஸு திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மேலே போயிடுச்சு. சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா என்ன தெரியணும் உங்களுக்கு. 1 ஹவரில் மார்க்கிங் இல்லைன்னா உடனே 1 ஹவரில் போய் என்ன நடந்துருக்குதுன்னு பாருங்கள். 1 ஹவரில் வந்து மார்க் வந்து இங்கே வச்சுருக்குறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே போனதுக்கப்புறமா இதையும் பிரேக் பண்ணி மேலே போகணும். சரிங்களா. சரி, திரும்ப வந்து 5 மினிட்ஸ். ஸோ 1 ஹவரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு நீங்கள் 5 மினிட்ஸில் வந்துட்டு அதை எப்படி நம்மளால் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க தொடர்ந்து. சரியா. ப்ரைஸ் வந்து அவன் பாட்டுக்கு வந்து ஹையர் ஹை பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருக்கிறான். எதுக்கு கீழே வரக்கூடாது, இதுக்கு கீழே வரக்கூடாது. ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம் நம்ம,
இங்கேருந்து வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே தான் போகுது ப்ரைஸ். ஸோ அடுத்த லோக்கு வந்து வரவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக வந்து மேலே போயிட்டு இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து இந்த ஹையை கட் பண்ண முடியாமல் கீழே வந்துருக்கிறான். இந்த லோவை கட் பண்ணானா அப்படியே கொஞ்சமாச்சும் கீழே போயிட்டு வருவான். எது வரைக்கும் கீழே போவான்? இந்த கீழே வர்றான் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன பண்ணணும், எது வரைக்கும் வருவான் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். வந்தான் அப்படின்னா எதை கட் பண்ணக்கூடாது. ஸோ 2 விஷயம், எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, எதை கட் பண்ணக்கூடாது. ஸோ இதை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் அப்படியே போனான்னா தான் அப்படியே வந்து மேலே போவான். இல்லை அப்படின்னா அடுத்த லோ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்கு பார்ப்போமா? ஸோ இது புரியுதா உங்களுக்கு? எக்ஸாக்டாக இந்த லெவல் இருக்குது. இந்த லெவலில் தான் வந்து இந்த லோவிலேருந்து தான் இந்த ஹைக்கு போயிருக்குது. திரும்ப அங்கேருந்து இங்கே வரும்போது எப்படி வந்து வந்திருக்கேன், இந்த இடத்துல எப்படி உங்களை மேனிப்புலேட் பண்ணியிருக்கான் பாருங்கள். ப்ரைஸ் வந்து எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நீங்கள் ஃபுல்லாக ரிஜெக்ஷன் தான். நீங்கள் இந்த கேண்டிலை பார்க்குறீங்க, இந்த கேண்டிலை கற்றுக்குறீங்க, இந்த என்னென்னமோ கேண்டில் சொல்கிறாங்க, டோஜி கேண்டில், நிறையா இருக்குது. பட் ஆனால் அந்த கேண்டிலில் என்ன நடக்குது, என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த சார்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து என்கல்ஃப் பண்ண, இங்கே வந்து ப்ரீவியஸ் பீரிஷ் கேண்டில் என்கல்ஃப் பண்ணி போயிருக்கு, அதனால் மேலே போயிருக்குன்னு சொல்லிடலாம். இங்கே அது மாதிரி என்கல்ஃப் பண்ணலை, இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து மேலே போயிடுச்சு. அப்போது நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தை விட சார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கலாம். எந்த இடத்துல லைன் வரையணும் எனக்கு வந்து சந்தேகமாக இருக்கு, இது லோவா இல்லைனா இது லோவா இல்லை இதுவா, வரைஞ்சி பார்த்துருங்கன்றேன். என்னை கேட்டிங்கன்னா நான் சொல்லிட்டு போயிடுவேன். நான் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புரியாது. எப்போ புரியும்? நீங்களே வரைஞ்சாதான் புரியும். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தது, ப்ரைஸ் நல்லா மேலே போகுதுன்னு தெரியும், இதை எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இது வந்து பாட்டமுக்கு போயிடும் அப்படின்ட்டு. இந்த இடத்துலேருந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, மேலே இவங்க வரைக்கும் 1 hour ரிஜெக்ஷன் போனால் கூட அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கீழே வருவான்னு நீங்கள் நினைக்கலாம், நம்பலாம். 5 minutesலாம் அதெல்லாம் வந்து நினைக்கவே கூடாது. நீங்கள் என்ன நடக்கும், எப்படி பிரேக் ஆகி போனால் பார்த்தீங்களா? என்ன பேட்டர்ன் இது? பாக்ஸ் பேட்டர்ன். ஸோ ஒரு பாக்ஸ்குள்ளார ப்ரைஸ் வந்து மேலே கீழே போய்கிட்டு இருந்தது. கீழே வர முடியாமல் மேலே போகும்போது மேலே கட்டாகி போயிடுச்சு. நிறைய தடவை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது எந்த பக்கம் பிரேக் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அந்த எந்த பக்கம் பிரேக் ஆகும் அப்படிங்கிறது வந்து இதுதான் உங்களுக்கு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, கீழே வர முடியல. பையர்ஸ் ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட். இதில் வந்து என்ன உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னா பையர்ஸோட ஆர்வம் அதிகமாக இருக்குது. அவங்க ரெடியாக இல்லை, ப்ரைஸை கீழே விடுறதுக்கு ரெடியாக இல்லை, பை தான். அப்போ இந்த இடத்துல செல் பண்ணணும்னு நினச்சவங்க கூட, ஏற்கனவே செல் ட்ரேடு எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்தவங்க கூட அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டு தான் கீழே வந்தது. இங்கேருந்து மேலே போகும்போது அவங்களும் பையர்ஸாக மாறிடுறாங்க. மாறும்போது தான் உங்களுக்கு இந்த வால்யூம் வருது. சரிங்களா? இந்த டைமிங் வந்து வீடியோ டைமிங் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் வீடியோ பார்க்காம மிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து மிஸ் பண்ணிவிடுவீங்க. இது எல்லாமே வந்து டைம் அதிகமாக இருக்கிற வீடியோஸில் தான் நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு ஞாபகம் வரும்போது சொல்கிறேன், ஏன்னா எதுவுமே ப்ரிப்பரேஷன் கிடையாது. சும்மா அப்படியே சார்ட்டை பார்த்து சொல்லிட்டு போகிறதுனால, ப்ரிப்பரேஷன் இல்லாமல் பண்ணுறதுனால எனக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதனால் தொடர்ந்து வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். பார்த்தா கற்றுக்க முடியாது, அதே மாதிரி சொல்கிறேன், பயிற்சி பண்ணால் தான் கற்றுக்க முடியும் நீங்களே. சரிங்களா? நம்ம ஃபாலோவர் அப்போது அந்த ஸ்விம்மிங் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போலாம் சொல்கிறதே இல்லையே அப்படின்னு வந்து சொன்னேன். அது இப்போ சடனாக அது ஞாபகம் வருது. நீச்சல் பயிற்சி வந்து அப்படி தாங்க. நீச்சல் பயிற்சி வந்து வெளியிலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. என்ன சும்மா கையை காலை ஆட்டுறதுலாம் ஒரு வேலையா? இதுக்கு ஒரு ட்ரெயினர் வேணும், இது வந்து இந்த மாதிரி கற்றுக்கணும் அந்த மாதிரி கற்றுக்கணும். நீங்கள் தண்ணிக்குள்ளே குதிச்சிங்கன்னா தான் தெரியும். கையை காலை மட்டும் ஆட்டினா வந்து தண்ணியில் நீச்சல் அடிக்க முடியுமா, இல்லைனா அதுக்கும் ட்ரிக் இருக்குதா அப்படிங்க நீங்கள் குதிச்சா தான் தெரியும். அதே தான் இங்கே. நீங்கள் என்னுடைய வீடியோ எத்தனை வீடியோ பார்த்தீங்கனாலும் சும்மா வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டிதான். நீங்கள் தண்ணிக்குள்ளே குதிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்னங்கிறதே புரியும். அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி லைனை வந்து வரைஞ்சி பாருங்கள். என்ன கேட்குறத விட நீங்கள் வரைங்க, வரைஞ்சிங்கன்னா தெரிஞ்சிடும்.
1 ஹவருக்கு வாங்க. 1 ஹவருக்கு வந்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது? நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ப்ரைஸ் நடந்துகிட்டு இருக்குது. என்ன நடக்குது? ஏற்கனவே இந்த மாதிரி தான் மேலே போனான், ஷார்ப்பாக கீழே விழுந்தான், திரும்ப வந்து பொறுமையாக மேலே போயிட்டு இருக்கு. ட்ரெண்டு வரையலாமா இந்த இடத்துல? ட்ரெண்டு வரைய முடியும், 2 பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ண முடியும் உங்களால் அப்படின்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம் தாராளமாக. திரும்ப நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? நெக்ஸ்ட் டைம் ப்ரைஸ் வந்து ஏதாவது இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்தாலோ ஒரு ரிஜெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. சரி, கிட்ட வந்துருச்சு. இப்போ என்ன நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்? செல் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தப்பு தான். ஏன் அப்படின்னா செல் எதிர்பார்க்கலாம், ரொம்பலாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்? டார்கெட் இங்கே இருக்குது. ஏன் அப்படி நம்ம வந்து நினைக்கிறோம்? ப்ரீவியஸாக இங்கேருந்து தான் கீழே வந்தான், ப்ரீவியஸாக இங்கேருந்து தான் கீழே வந்தான், இந்த தடவையும் இங்கேருந்து தான் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பேட்டர்ன் என்ன பேட்டர்ன்? மேலேருந்து கீழே வந்தான், மேலேருந்து கீழே வந்தான், மேலேருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வராமலே கூட பாதியிலேருந்து கூட திரும்ப மேலே போனான் அப்படின்னா பையஸோட இன்ட்ரெஸ்ட். இப்போ தான் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா 5 மினிட்ஸில். இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் பையஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி தெரியுது? எப்படி உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியுது? கீழே வரல. தடவை வந்தான், அடுத்த தடவை வந்தான், அடுத்த தடவை கீழே வரணும்ல, மேலேருந்து கீழே வந்துருக்கிறான், இந்த கீழேருந்து மேலே போயிருக்கிறான், மேலேருந்து திரும்ப வந்து கீழே வரணும்ல, வராமல் வந்து அப்படியே வந்து மேலே போனான்னா என்ன அர்த்தம்? பிரேக் ஆகி போகிறான்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே. 1 ஹவருடைய ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ண போகுது. அந்த ரெசிஸ்டன்ஸு கிட்ட தான் போச்சு ப்ரைஸ், ரொம்ப கிட்ட போனான். கிட்ட போயிட்டு எங்கே வந்திருக்கிறான் பாருங்கள். எக்ஸாக்டாக ப்ரீவியஸாக பிரேக் பண்ணி போனால் பார்த்தீங்களா, அந்த லெவலே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போனானா. இப்போ தான் நம்ம பார்த்தோமா பிரேக் ஆகிற லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து போச்சு அப்படின்னு. திரும்ப அதே இது பார்க்குறோமா? அதே திரும்ப 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 இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன இதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய தடவை பார்த்துறீங்க அப்படின்னா, பிரேக் அவுட் ஆனோன்னா அவசரப்பட்டு போய் இங்கே பை பண்ண மாட்டீங்க, இங்கே போய் செல்லும் பண்ண மாட்டீங்க. திரும்பவும் கீழே வந்ததுன்னா அந்த பிரேக் அவுட் லெவல்லேருந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகுதான்னு நல்லா கவனிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பை எடுக்க ட்ரை பண்ணுவீங்க. இந்த இடத்துல வேறு எதனா சப்போர்ட் இருக்குதா, ட்ரெண்ட் லைன் இருக்குதா, நம்ம பை பண்ணால் செட் ஆகுமா ஆகாதா, இது எல்லாமே பார்த்து நீங்கள் தெளிவாக வந்து ஒரு முடிவை வந்து பண்ணிடுவீங்க. எப்போ? இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான், நிறைய தடவை பார்த்தா. சரிங்களா? சரி, ஓகே. என்ன நடக்குது? 1 ஹவரை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறான். ஏன் இது நடக்குது? 1 ஹவரில் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம், அந்த ஹைக்கு போனோம், இந்த ஹைக்கு வந்தான், இந்த ஹைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் இந்த பாடி லெவலுக்குனாச்சும் வருவான், வந்துட்டு தான் கீழே போவான். சரிங்களா? அப்படியே வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. மேலே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு தான் கீழே வரணும். சரியா? சரி, ஓகே. பார்ப்போம் என்ன நடக்குன்னு பாருங்கள். அதே நேரத்தில் நீங்கள் 5 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேருந்து பார்த்துட்டு வர்றீங்க, இங்கேருந்து பார்த்துட்டு வர்றீங்க, இங்கேருந்து அவன் ப்ரீவியஸ் லோவை கட்டே பண்ணல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆச்சரியமாக இருக்கணும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சம்மந்தம் இல்லாமல் ட்ரேட் ஆகிற மாதிரி நானும் என்னென்னமோ பண்ணிலாம் பார்த்துட்டேன். கடைசியில் இது வந்து நான் பார்த்து என்ன இவன் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறானே, இதை ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்னு ஃபாலோ பண்ணால் கட் பண்ணவே மாட்டான், லோவை கட் பண்ணவே மாட்டான். எங்கேருந்து எங்கே போயிருக்கிறான்? நான் 24-22 ஃபேன்சி நம்பர் 24-22லேருந்து 24-75 வரைக்கும் போயிருக்கான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமலேயே போயிருக்கிறான். நம்ப முடியுதா? என்னப்பா அது ட்ரேடிங் வந்து இவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் இதுக்கு கடுமையான பயிற்சி தேவை. இதை நீங்கள் திரும்ப அதான் நீச்சல் தான். வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நான் நீந்திக்கிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, சும்மா கையை காலம் ஆடிட்டு இருக்காரு, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தண்ணிக்குள்ளார குதிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மூச்சு முட்டம், உள்ளே போயிடுவீங்க, கை மட்டும்தான் வந்து வரும், கால் வராது, இந்த பிரச்சனைலாம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பயம் போகும். சரியா? குதிச்சோன்னா பயம் போகணுன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணுங்கள். டெய்லியும் கொஞ்சம் நேரம் பயிற்சி பண்ணுங்கள். ஓகேவா? சரி, எங்கே போச்சு? 1 ஹவருடைய அந்த லைன் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கே போயிடுது.
1 ஹவரில் எங்கே லைன் போட்டிருக்கோம், இந்த டாப்பில் லைன் போட்டு வச்சுருக்கோம், அங்கேயே போயிட்டான். அங்கே போயிட்டு எங்கே வர்றான் பாருங்கள், ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றான் பார்த்தீங்களா. என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாதுங்க. இவ்வளோ நேரமாக வந்து கட் பண்ணாமல் தான் வந்திருக்கிறான். பட் ஆனால் இங்கே என்ன பண்ணுறான், கட் பண்ண முயற்சி பண்ணுறான். ஏன் இது நடக்குது, அப்போட இன்னும் கட் பண்ணல, முயற்சி பண்ணுறான். ஏன் இது நடக்குது அப்படின்னா, நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போயிட்டோம். கீழே இருந்து கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தான். இந்த இடத்துல வந்தோன்னா கொஞ்சம் சேட்டை பண்ணுறான் பார்த்தீங்களா. கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த மாதிரி வந்து இருக்க தான் செய்யுது. அடுத்த லெவலு இங்கே வந்துட்டான் பார்த்தீங்களா. இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் தான். இப்போ இந்த இடத்துலேயே நான் செல் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் ப்ரீவியஸ் லெவலை கரெக்டாக மார்க் பண்ணி வைக்கணும். அது பக்கத்தில் வந்தால் ட்ரேடு எடுக்கணும். அந்த எடுத்த ட்ரேடை வந்துட்டு இந்த இடத்துல வந்து பாடி ஆஃப் த கேண்டில் இப்படி போய் மேலே இது க்ளோஸ் வச்சிருச்சு நம்மளுக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னா எக்ஸிட் பண்ணணும். நம்ம எக்ஸிட் பண்ணுற அளவுக்கு பக்குவம் இருக்கணும். இருந்தால் தான் அது வந்து அந்த வேலைக்கே நம்ம வந்து போகணும். சரிங்களா. அழகாக வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து காமிச்சான். சிக்னல் காமிச்சதுலேருந்து என்ன பண்ணிட்டான், கீழே போக ஆரம்பிச்சிட்டான். இவன் என்ன பண்ணணும், அடுத்து வீடியோவுடைய ஆரம்பத்தில் நம்ம வந்து சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வரணும், கீழே வரணும், நல்லா கீழே வந்தான். அப்போ இன்னொரு தடவை கீழே போனான்னா நல்லா கீழே போயிட்டு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த தடவை போக மாட்டான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த தடவையே வந்து ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு கீழே வர முடியாமல் மேலே போனான்னா திரும்ப ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போவான். ரூல்ஸ் எல்லாம் அதே தான், அதே ரூல் தான். என்ன டைம் ஃப்ரேம் என்னாலும் வச்சுக்கோங்க. டெய்லியில் கூட இதான் வேலை செய்யும். எங்கே வந்திருக்கான் இந்த பேட்டர்ன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த வீடியோட பிகினிங்லேயே பார்த்துட்டோம் நம்ம. என்ன பேட்டர்ன் இது, மேலேருந்து தலைகீழாக கீழே வந்திருக்கு. ஒரு தடவை வந்துட்டு இப்படி வந்தான், ரெண்டாவது தடவை வந்தான், ரெண்டாவது தடவையே அந்த லோவை கட் பண்ண முடியாமல் மேலே போய் இங்கே நின்றுட்டு இருந்துட்டு இப்போ வந்து மேலே போகும்போது என்ன பண்ணோம், இதை கட் பண்ணணும், அடுத்து இங்கே போகணும், அடுத்து இங்கே போகணும். போகிறானான்னு பார்த்துருவோமா? ஸோ ப்ரீவியஸ், ஐயோ இந்த கோடெல்லாம் வித்தியாசமாக தெரியுது. இது இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை கட் பண்ணாமல் இதுக்கு மேலே போயிட்டான், மேலே போயிடுவான். அவ்வளோதான் விஷயம். இதை கட் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணணும். கட் பண்ணானா போயிடுவான். கட் பண்ணிட்டான், மேலே போயிட்டான். எத்தனை தடவை வந்து அவன் வந்து போயிட்டு வரான் பார்த்தீங்களா. இந்த லெவலை பார்த்தீங்களா. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து கீழே போய்கிட்டே இருந்தது. கண்டினியூஸாக கீழே போனான். இந்த மாதிரி வந்து கீழே போச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், பிரேக் ஆகணும். பிரேக் ஆகி போகணும். பிரேக் ஆகி எங்கே போவான், ஃபஸ்ட் லெவல் இங்கே இருக்குது, ரெண்டாவது லெவல் இங்கே இருக்குது, மூணாவது லெவல் இங்கே இருக்குது. 1 ஹவருடைய ரெசிஸ்டன்ஸு மேலே இருக்குது. ஸோ இதில் எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம். 1 ஹவர் போய் நீங்கள் போய் அப்பப்போ என்ன நடக்குதுங்கிறத வந்து பார்த்துக்கணும். ஸோ 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவோம். நிறைய வந்து ஆயிடுச்சு. ஸோ 1 ஹவரில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, மேலே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை வரைஞ்சிருவோம். சரிங்களா. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கிறான், இப்போ இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இதில் குரூப்பில் டூப் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்துருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து மேலே போனான். அடுத்து வந்து இந்த லெவலில் இருக்குது. நீங்கள் இதையும் கனெக்ட் பண்ணி இப்படி வந்து போடணும் ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருந்தால் போதும். ஸோ இதை கட் பண்ணானா இன்னும் கீழே போவான். ட்ரெண்டும் ஆகிட்டு இருக்கிறான். கீழே வந்தானா எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, இந்த லெவலில் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலை அவன் கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஸோ 1 ஹவரில் இவ்வளோ டீட்டெயில்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம 5 மினிட்ஸ் வந்து போயிட வேண்டியதான். அப்பப்போ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும், என்ன நடக்குது அப்படின்ட்டு. சரிங்களா. ஸோ ஒன்ஸு இந்த லெவலை கட் பண்ணானா மேலே போவான். கட் பண்ணானா இந்த இடத்துல எப்படி வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்கான் பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு வந்துட்டு மேலே போய் இதை கட் பண்ணி மேலே போயிருக்கிறானா. ஒரு நிமிஷம் நான் பென்சில் எடுத்துக்கிறேன்.
இந்த சப்போர்ட்டுக்கே வந்துட்டு மேலே தான் போயிடுறான். இங்கே ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்குது, அதனால் மேலே போயிடுவான்னு உங்களுக்கு தெரியும். மேலே போனால் எங்கே போகணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்காக போகணும். பாருங்கள் எக்ஸாக்டாக எங்கே போய் வந்திருக்கான் பாருங்கள். அடுத்து இங்கே இருக்குது. இதுக்கும் மேலே போய் க்ளோஸ் வச்சானா கண்டிப்பாக இங்கே போயிடுவான். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியல, ரிஜெக்ட் ஆனோன்னா சல்லுன்னு வந்து கீழே வந்துட்டான். போனவர் போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, என்ன தெரியுது உங்களுக்கு, ட்ரெண்ட் லைன் இருக்குது. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணானா கீழே வந்துடுவான். ஆனால் இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தானே வருவான். அதை பிரேக் பண்ணலன்னா வர்றது வந்து கஷ்டம். சரி, ஓகே, பார்ப்போமா? 5 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ திரும்ப வந்து கீழே வர முடியாமல் ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து மேலே போனவன் மேலே எக்ஸாக்டாக இந்த லெவல் வரைக்கும் போனான். அடுத்த லெவல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்த லெவலு நம்மளுடைய 1 ஹவர் லெவலு இருக்குது பார்த்தீங்களா. 1 ஹவரில் இந்த ட்ரைகிராம் போட்டு வச்சுருக்குறோம் பாருங்கள். அந்த லெவல் தான் வந்து லாஸ்ட் லெவல். சரியா? இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் ஐயை எப்போவுமே வந்து கட் பண்ணணுங்க. இந்த ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். சிபிஐ நியூஸ் வந்தது இந்த வாரத்தில். அந்த நியூஸ் அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். பட் ஆனால் நெக்ஸ்ட்டு கேண்டிலே வந்து உங்களுக்கு இந்த ஹை வரைக்கும் போச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரேட் எடுத்து வந்துருக்கலாம். ஸோ செல் ட்ரேடு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ப்ரீவியஸாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது நம்மளுக்கு. அதனால் யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா உடனே வந்து டெலிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 1 ஹவரில் இன்னும் கூட வந்து அவன் இந்த லெவலை விடவே இல்லை. இந்த லெவலை விட்டுட்டான்னா இன்னும் கொஞ்சம் கீழே போவான். எது வரைக்கும் போவான் அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம். பட் ஆனால் விட்டுட்டான் பார்த்தீங்களா, விட்டுட்டு கீழே வந்துட்டான். அப்போ 1 ஹவரில் விட்டுட்டான் அந்த லெவலை அப்படின்னா எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, அடுத்தே வந்து இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்குது. இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணால் தான் கீழே போயிடுவான். ஸோ இதுக்குள்ளார வந்து அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். அவனுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வந்து எந்த இடத்துக்கு வந்து வேணாலும் மேலே போகலாம். பட் ஆனால் இதுக்கு கீழே வந்து போகக்கூடாது. போனால் என்ன பண்ணுவான், கீழே போயிடுவான். ஏன் அப்படி சொல்கிறோம், இங்கே ஹை இருக்குது. இந்த ஹையோடைய லோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது. வரும்போது நடுவில் இங்கெல்லாம் ஸ்ட்ரகிள்லாம் நடந்துருக்குது. கொஞ்சம் போயிருக்கான், மறுபடியும் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கான், போயிருக்கான். பட் ஆனால் லோ இங்கே தான் இருக்குது. அதனால் கீழே வரும்போது இந்த லோவை வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணான்னா இன்னும் கீழே போயிடுவோம். சரிங்களா? சரி, இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு அதிகம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. 5 மினிட்ஸில் போயாச்சு. 5 மினிட்ஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறான் பார்த்தீங்களா. எது வரைக்கும் போகணும், இது வரைக்கும் போகணும். அடுத்து வந்து மேலே அடுத்த லெவலு. அது மாதிரி வந்து நீங்களே தான் வந்து இது வந்து பார்த்துணும். சப்போர்ட் எடுக்கணும்னு நீங்கள் ஏன் அந்த மாதிரி நினச்சிங்க, 1 ஹவரில் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதனால் திரும்ப வந்து வந்தானா சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க. மேலேருந்து கீழே சரிஞ்சு விழுந்துருக்கிறான். கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான், ஃபஸ்ட் டைம் வந்து கீழே இப்படி வந்துருக்கிறான். செகண்ட் டைம் நல்லா வந்துருக்கிறான். தேர்ட் டைமு இன்னும் கூட வந்துருக்கிறான். 4th டைம் வரும்போது இதை கட் பண்ண முடியல. கட் பண்ண முடியாமல் மேலே போகிறான். இந்த ஐயை கட் பண்ணிட்டான். அதனால் பொறுமையாக மேலே போவான். மேலே போக ஆரம்பிச்சிட்டானா, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லையா. இது ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தடவையும் கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ண மாட்டான். மேலேருந்து கீழே வரும்போது உங்களுக்கு அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ண மாட்டான். ஒன்ஸு கட் பண்ணிட்டானா மேலே போக ஆரம்பிச்சிடறான். ஒன்ஸு இதை கட் பண்ணிட்டானா கீழே வர ஆரம்பிச்சிடறான். 300 வீடியோவாக சொல்லியிருக்கேன் நான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரில. பட் ஆனால் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஒரு தடவையும் நீங்கள் ட்ரெண்ட் லைன் போடலாம். ட்ரெண்ட் லைன் வரும்போது எடுக்கிறேன். உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, ஹையர் ஐ லோயர் லோன்னா ட்ரெண்ட் லைன் போட்டுருங்க. இந்த ட்ரெண்ட் லைன்னா என்னது, ஹையர் ஐ லோயர் லோ தான். எப்போ இதுக்கு மேலே போகாமல் தடுமாறி ட்ரெண்ட் லைனுக்கு வரோன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துடுவோம். ஜஸ்ட் லைக் தட். மேலே போய்கிட்டே இருக்கிற ப்ரைஸு என்ன பண்ணான், இது வந்து கொஞ்சம் சடனாக வந்து விழுந்துட்டான். அது நம்மளுக்கு மறுபடியும் வந்து நியூஸ். இது நியூயார்க் ஓப்பன் அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நியூஸ் வரும்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து கண்ணாப்பிண்ணனை வந்து ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது தெரியாத மூவ் கிடையாது. ஏன் அப்படின்னா ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருந்தான், எப்படியோ விழத்தான் போகிறான். என்ன இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கொடுக்காமல் விழுந்துட்டான். இந்த மாதிரி வந்து பூ மாலை மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி பொறுமையாக வருவான். நியூஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு மொத்தமாக வந்து சரிஞ்சு கீழே வந்துட்டான். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணான், கீழே வந்துட்டான்.
இப்போ 1 ஹவர் நீங்கள் போனீங்கன்னா எதனாச்சும் வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 ஹவரில் உங்களுக்கு கிளியராக வந்து இங்கிருந்து வந்து ட்ரெண்ட் லைன் வந்து போடலாமா? அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, மேலே இது வரைக்கும் போகுது ப்ரைஸு, கீழே வந்துடுறான், மேலே போக முடியாமல் கீழே வந்துருக்குறான். அப்போது இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஹையை கட் பண்ணானா தான் மேலே போவான், இல்லைனா போக மாட்டான். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ 5 மினிட்ஸில் நீங்கள் போயிட்டு நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் அந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகிடுச்சு. இப்போது இதில் எப்படி வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறான்னு பாருங்கள். மேலே போயிட்டு கரெக்டாக அந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கான் பார்த்தீங்களா? இந்த ரிஜெக்ஷன் வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ஒன்று ஈக்குவலாக வர வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இங்கிருந்தே மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா விக்கு மட்டும் கீழே வந்துட்டு பாடி உள்ளே க்ளோஸ் வைக்கும், அப்போவும் வந்து மேலே போகிறது தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இது மூணுத்தில் எதனா ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது தொட்டுட்டு போவான், தொடாமல் போவான், இல்லைனா தாண்டி உள்ளே போய் அதுக்கப்புறம் திரும்ப வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு. என்ன நடந்தது? தொடாமலேயே மேலே போயிட்டான். ஃபெயில்டு லோவுக்கு அப்புறமா மேலே போகிறான். எங்கே போகணும்? இந்த ஹைக்கு போகணும். இந்த ஹையை மட்டும் கட் பண்ணிட்டான், மேலே போயிடுவான். அதுக்கு என்ன பண்ணணும்? அவன் லோ வந்து பண்ணக்கூடாது. லோ பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டு இருந்தானா மேலே நல்லாவே வந்து போயிடுவான். என்ன பண்ணிடுறான்? இன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே இந்த லெவல்லே இருந்தது. அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி, கிட்டத்தட்ட பாக்ஸ் மாதிரி, மேலே போனான் கீழே வந்தான், மேலே போனான் கீழே வந்தான், மேலே போனான் கீழே வந்தான், கீழே பிரேக் பண்ணி போகிற மாதிரி போனான். சரியா? இந்த லோ இருக்குது பார்த்தி, இந்த இதுலேயே வந்து லோ எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் லோ. விக்கு அதிக தூரம் எது வந்து விக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த லெவலில் இருந்து தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி விக்ஸ் எல்லாம் வந்து அடுத்த லெவல் வந்து கீழே எங்கேயோ இருக்குது, இங்கே இருக்குது விக்கு, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல் வந்து இங்கே இருக்குது. அப்போ எங்கே வந்திருக்கிறான்னு பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல் தான், அந்த சப்போர்ட் லெவலுக்கு தான் வந்திருக்குறான். சரிங்களா? இங்கேருந்து வந்து இப்படி போயிருக்கிறான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல, அதாவது மேலே போய் கீழே வந்துட்டு அப்புறம் மேலே போயிட்டு கீழே வந்துருக்கிறான். அப்போ இந்த ஹையோடைய லோ வந்து இங்கே இருக்குது, இந்த ஹையோடைய லோ வந்து இங்கே, இது வந்து தடுமாற்றம், அந்த ஹையோடைய லோ வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த ஹையர் லோ வந்து நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ப்ளஸ் வந்து இங்கேருந்து போவான்ட்டு நம்ம நினைக்கலனா கூட திரும்பவும் மேலே போயிட்டு கீழே வர்றான் பார்த்தீங்களா, கரெக்டாக எக்ஸாக்டாக அதே லெவலில் போனான். இங்கேருந்து வந்து நல்லா புல்லிஷாக வந்து மேலே ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. எங்கே போகணும்? 1 ஹவரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்து கிடச்சிடும். ஒருவேளை இதை தாண்டினா அப்படின்னா மேலே போயிடுவோம், கண்டிப்பாக வந்து மேலே போயிடுவோம். ஸோ 5 மினிட்ஸில் நீங்கள் அதுதான் வந்து நீங்கள் பார்க்கணும். மேலே போனான்னா இதை பிரேக் பண்ணான்னா மேலே போயிட்டான். இந்த மேலே போனதே வந்து எப்படி போயிருக்கிறான் பாருங்கள், கண்டினியூஸாக போயிருப்பான், லோ பண்ணியிருக்கவே மாட்டான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருந்தான், மேலே போயிட்டான். ஸோ எப்போவுமே ஒரு சார்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 1 ஹவரில் போய், அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இவன் கீழே தான் வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னா நீங்கள் செல் ட்ரேடை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். மேலே வந்து ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கான், இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறான் அப்படின்னா பை ட்ரேடை அதிகமாக செல்லு பண்ணலாம். பட் ஆனால் பையை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம், பையில் வெயிட் பண்ணலாம். செல்லாயிருக்கிறான், திரும்ப வந்து பையாயிருக்கிறான், திரும்ப செல்லாயிருக்கிறான், பாதி தூரத்துலேருந்தே மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். அதனால் மேலே நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கோல்டை இனிமேல் வந்து நம்ம இந்த ஏரியாவில் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். சரியா? நம்ம என்ன தான் அனலைஸ் பண்ணாலும் நம்ம அன்னைக்கு வந்து 5 மினிட்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வீக்லியில் போய் பாருங்கள், வீக்லி சார்ட்டை பாருங்கள் என்ன நடந்திருக்கு பாருங்கள். வீக்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரே லெவலில் கன்சால்டேட் பண்ணிட்டே இருந்தானா ஒரு 10 வருஷமாக பண்ணுவான். 2013 எங்கே வரைக்கும் பண்ணியிருக்கான், 2019 வரைக்கும் பண்ணியிருக்கான். சும்மா ஒரு 6-7 வருஷம் பண்ணியிருக்கான். பண்ணிவிட்டு அந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே வந்துட்டானா திரும்ப 2021 2024 வரைக்கும் கன்சல்டேஷன். இப்போ அந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்கானா
இப்போது இந்த இடத்துலையே நின்றுட்டு இந்த ப்ரைஸு வீக்லியில் பாருங்கள், வீக்லியில் எவ்வளோ புல்லிஷாக வந்து மேலே போயிட்டே இருக்குது பாருங்கள் ப்ரைஸ். இந்த வாரம் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து இந்த லெவல்லையே நின்றுட்டு இருந்ததா ப்ரைஸு, இதை கட் பண்ண முடியாமல் இருந்தது. வீக்லி க்ளோஸை கொண்டு போய் மேலே வச்சுட்டான் பாருங்கள். அப்போது புல்லிஷ்னஸ் வந்து மறுபடியும் வந்து கோல்டில் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பேரலல் சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணுற மாதிரி மேலே போகிறான். இது பிரேக் பண்ணிடுவான்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சுட்டான்னா நம்ம கன்ஃபர்மேஷனு க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ இது நாள் வரைக்கும் பேரலல் சேனல் பேட்டர்னுக்குள்ளார மேலே கீழே கரெக்டாக வந்து போயிட்டு இருந்தது. கீழே வர முடியாமல் மேலே வந்தான், மேலே போயிட்டான். 5 மினிட்ஸில் இதை பார்த்தீங்க, 1 ஹவரில் பார்த்தீங்க, டேயில் கூட அதே தான். கீழே வர முடியாமல் மேலே போகிறான் அப்படின்னாலே புல்லிஷ் தான். அவன் போய் பிரேக் ஆகிடுவான். இங்கே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் பையர்ஸோடைய ஆர்வத்தை. ஏன்னா கீழே வர விட மாட்றாங்களே, இந்த லெவலுக்கு வரணும்ல, ஏற்கனவே அந்த லெவலுக்கு வர விட்ருக்காங்கல்ல. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வரவே விடலை. அப்போ நீங்கள் பயிற்சிலாம் பண்ணினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பயிற்சி பண்ணுங்கள், 6 மாதம் பண்ணுங்கன்னா இதுதான். இந்த இடத்துக்கு வரும்போது எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு. ஒரு தடவை இவ்வளோ தான் வந்திருக்கிறான், ஒரு தடவை ரொம்ப வந்து சாலிடாக வந்திருக்கிறான், பட் ஆனால் அங்கேருந்து ரெக்கவர் ஆகிருக்கான். திரும்பவும் கூட இன்னொரு தடவை வந்து மிரட்டி இருக்கிறான், அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிருக்கான், அப்புறம் மேலே போயிட்டான். அப்போ மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான், இப்படி வந்துட்டு இப்படி போயிருக்கிறான், திரும்ப அந்த லெவலுக்கு கீழே வந்துட்டு இப்படி போயிருக்கான், அந்த லெவலுக்கு வர முடியாமல் போயிருக்கிறான். எங்கே போயிட்டான், ப்ரீவியஸ் ஆகி அதுக்கும் கொஞ்சம் மேலே. அப்போ தான் நீங்கள் ட்ரெண்ட் லைன் போடுறீங்க. ப்ரீவியஸ் ஆகிக்கே போனான்னா நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் போடுவீங்க. ப்ரீவியஸ் ஆகிக்கும் கொஞ்சம் மேலே போனான்னா ட்ரெண்ட் லைன் போடுவீங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ அடுத்த தடவை எப்படி வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான், அடுத்த தடவை எப்படி போயிருக்கிறான், இதுக்கு இடைப்பட்ட நாளில் எப்படி வந்து போயிருக்கிறான், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்க உங்களுக்கு வந்து பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்ல. அது வந்து ஒரே விஷயம், நியூஸுக்காக மட்டும்தான் நீங்கள் கவலை பண்ணணும். இந்த மெத்தடில் சொல்கிறேன். நியூஸ் அப்போ நீங்கள் ட்ரேடில் இல்லாமல் வெளியில் வந்துடணும். மற்றபடி நீங்கள் வேறு எந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணுறதோ, இல்லைனா வந்துட்டு நீங்கள் நிஃப்டி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சென்செக்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், இல்லைனா ஆப்ஷன் செயின் பார்க்கணும், எந்த இடத்துல வந்து அதிக வால்யூமில் வந்து நடந்துகிட்டு இருக்குது ட்ரேடு அப்படிங்கிறத பார்க்கணும். இன்ட்ரென்சிக் வேல்யூ அது நிறைய என்னென்னமோ, அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. இதை மட்டும் பண்ணால் போதும். சும்மா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் மட்டும் வரைஞ்சி வச்சுட்டு வந்தானா ட்ரேடு, வரலன்னா கிடையாது போடா அப்படின்னு. ஸோ வீடியோவை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலில் இருக்கிற இந்த பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற இதில் இருந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு 5 லட்சம் 10 லட்சம் உங்களால் கேபிட்டல் வச்சு நான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரேடிங் பழகலாம். கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன நடந்திருக்கு, டேயில் மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான். 4 ஹவர்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது வந்து பேட்டர்ன் வந்து கீழே வந்துட்டு தான் மேலே போயிருந்துருக்கணும். பட் ஆனால் அவசரப்பட்டு மேலே கொண்டு போயிட்டு இருக்காங்க பையர்ஸ். இதை போய் அடுத்த வாரம் வந்து நான் வந்து பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பை வந்து இப்போ பண்ணக்கூடாதுங்க. பை எப்போ பண்ணணும், திரும்பவும் ப்ரைஸு கீழே வரும்போது தான் பை பண்ணணும். உங்களால் எதுனா ட்ரெண்டு கனெக்ட் பண்ண முடியுதா, ட்ரெண்டு கனெக்ட் பண்ண முடியுது. அப்போது மேலே போயிருக்கிறான் ப்ரைஸு, கீழே வந்துருக்கிறான், மேலே போயிருக்கிறான், கீழே வர வாய்ப்பு இருக்குது, அப்புறம் மறுபடியும் வந்து மேலே. அப்படி தான் அவசரப்பட்டு போயிட்டு பை ட்ரேடை வந்து எடுக்காதீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவை பார்த்து புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டீங்க. ஏன்னா அவன் வந்து கீழே வருவான், கீழே வரும்போது தான் நம்ம வந்து அதை பற்றியே யோசிக்கணும். சரிங்களா? ஸோ மண்டே அதாவது கோல்டு வந்து புல்லிஷ் ஆகிடுச்சு, க்ளோஸ் எல்லாம் வந்து மேலே கொண்டு போய் ஹையர் டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் எல்லாமே வந்து மேலே வச்சுட்டான். அதனால் ரொம்ப வந்து ஃபாலை வந்து எதிர்பார்க்க முடியாது. பிரேக் அவுட் ஆகிருக்கிறான் பார்த்தீங்களா, இப்போ இந்த லெவல்லேருந்து தானே பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கிறான். இந்த பிரேக் அவுட் லெவலையே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போனதை நம்ம இந்த வீடியோலேயே ஒரு 2-3 தடவை பார்த்தோம். அதனால் அது கூட நடக்கலாம். பிரேக் அவுட் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணுறேன்னு கரெக்டாக இந்த லெவலுக்கு வந்துட்டு அங்கேருந்து போகலாம். ஸோ கீழே வந்தானா வர விட்டுட்டு மேலே திரும்பினதுக்கப்புறமா நம்ம வந்து பை ட்ரேடை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் பொறுமையாக. சரிங்களா? வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா, பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உடனே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் போயிட்டு, அதை நீங்கள் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி போயிட்டு அதில் உங்களால் வந்து இந்த மாதிரி எதனாச்சும் வந்து வரைய முடியுமா, வரைஞ்சி உங்களால்
பாருங்கள். ரிலேட் பண்ண முடியுமா? ட்ரெண்ட் ஆகிட்டு வர்றான், மேலேருந்து கீழே வந்தான், இப்படி வந்தான், நல்லா இப்படி வந்தான், இப்படி வந்தான், வர முடியல. இப்போ கோல்டு என்ன பார்த்தீங்க, கோல்டு இங்கிருந்தே மேலே போயிடுச்சு. பேங்க் நிஃப்டி ஈக்குவல் லெவல்லேருந்து மேலே போகுது. இப்போ இவன் என்ன பண்ணுவான், மேலே போகணும். மேலே போனோன்னா என்ன பண்ணுவான், இதை கட் பண்ணுவான் ஃபஸ்ட்டு, அடுத்து இதை கட் பண்ணுவான், அடுத்து இங்கேயே போயிடுவான். தொடர்ந்து நடக்குதுங்க, எல்லா சார்ட்லேயுமே நடக்குது. நான் பேங்க் நிஃப்டின்னு இல்லை, பிட்காயினில் நடக்குமா சார், இதில் நடக்குமா, அதில் நடக்குமா, எல்லாத்துலேயும் நடக்குது. சரிங்களா? சரி, ஓகே. சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவை பொறுமையாக வந்து என்னோட பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நிறைய பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ட்ரேடிங் வந்து ஜெயிக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான். நீங்கள் அதை பிஸ்னஸாக பாருங்கள். தேவையான கேபிட்டல் வச்சுட்டு ட்ரேடிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.